இன்றைய முதல் வாசகத்திலே சொல்லப்பட்டது போல திக்கற்றவனுக்கு ஆண்டவர் பரிவு காட்டுகின்றார். நம்முடைய வாழ்க்கையில் திக்கற்று திசை தெரியாமல் நாம் தவிக்கிற போது, நமக்கு யார் ஆதரவு என்று தேடுகிற போது, நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு துணை யார் என்று கலங்குகிற போது ஆண்டவர் பரிவு காட்டுகிறார் என்று சொல்லி இன்றைய முதல் வாசகத்திலே நம்முடைய வாழ்வுக்கு தேவையான ஒரு வாக்குறுதியை, ஆசீர்வாதத்தை ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு கொடுக்கிறது. தீவினைகளை எங்களிடமிருந்து அகற்றியருளும் என்றும் இன்றைய முதல் வாசகம் சொல்லுகிறது. நம்மீது, நம்முடைய வாழ்வின் மீது மிகுந்த அன்பு கொண்டிருக்கிற ஆண்டவர் நம்மை பாதுகாக்கக்கூடியவராக, நம்மை விடுவிக்கக்கூடியவராக, நம்மை வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறார் என்பதைத்தான் அந்த வார்த்தையிலே நாம் கற்றுக்கொள்கிறோம். நம்மை சுற்றி ஆண்டவருடைய ஆசீர் இருப்பது போல நம்முடைய வாழ்வை எப்படியாவது திசை திருப்பி விட வேண்டும், நம்முடைய வாழ்வை தீமையான பாதைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று ஆண்டவருக்கு எதிரான அலகை எனப்படுகிற அந்த தீய ஆவியானவன் இந்த உலகத்தை சுற்றி வந்து கொண்டே இருக்கிறார். மிக குறிப்பாக ஆண்டவருடைய பிள்ளைகளை, ஆண்டவருக்கு பயப்படுகிற பிள்ளைகளை எப்படியாவது வாழ்விலே அவனுடைய போக்குக்கு ஏற்ப, அவனுடைய விருப்பத்துக்கு ஏற்ப ஆண்டவரிடமிருந்து பிரித்து விட வேண்டும், தீமையிலே கொண்டு போய் தள்ளிவிட வேண்டும் என்று இறைவனுடைய வல்லமையை எதிர்த்து நிற்கக்கூடிய அந்த அலகை, நம்முடைய வாழ்வை அவன் நெருங்கிக் கொண்டிருக்கிறான். நம்ம எப்படியாவது தீமையிலே விழுத்தாட்டிவிட வேண்டும் என்று அவன் பல திட்டங்களை தீட்டுகிறான். ஆனால் தீயவனுடைய அவனுடைய தந்திரங்களை விட, தீயவனுடைய செயல்பாடுகளை விட, தீயவனுடைய திட்டங்களை விட ஆண்டவரின் வல்லமையும் ஆண்டவரின் இரக்கமும் மிக உயர்ந்ததாயிருக்கிறது. எனவேதான் இன்றைய முதல் வாசகத்திலே தீவினைகளை எங்களிடமிருந்து அகற்றியருளும் ஆண்டவரே என்ற ஒரு ஜெபத்தை அந்த இறை வார்த்தையிலே நாம் சொல்ல கேட்டோம். நம் மீது அன்பு கொண்டிருக்கிற நம் ஆண்டவர், நம் மீதும் நம் குடும்பங்கள் மீதும் பேரிரக்கம் காட்டுகிற ஆண்டவர் நம் மீது பரிவு காட்டுவது மட்டுமல்ல, நம்மை தீண்டுகிற, இந்த உலகத்தில் சீண்டுகிற, தீமையிலே விழ வைக்கின்ற அத்தனை தீயவனுடைய திட்டங்களில் இருந்தும், எல்லா தீவினைகளையும், எல்லா விதமான அந்த பொல்லாதவனுடைய செயல்பாடுகளில் இருந்தும் ஆண்டவர் நம்மை விடுவிக்கக்கூடியவர் என்பதை இன்று இறை வார்த்தை முதல் வாசகம் மிக தெளிவாய் சொல்லுகிறது. அப்படியே ஒருவேளை அந்த தீயவனுடைய அந்த அலகையினுடைய போக்குகளுக்கும், அவனுடைய அந்த தீமையான அந்த பாதைகளுக்கும் நாம் அடிமைப்பட்டு போய் சில நேரங்களில் மனிதர்களாக, பலவீனர்களாக நாம் அதில் நடந்து போய் வீழ நேரிட்டாலும் நம்மை தூக்கி எடுக்கக்கூடியவராக, நம்முடைய கரம் பிடித்து காக்கக்கூடியவராக, நம்மை அள்ளி அணைத்துக் கொள்ளக்கூடியவராக நம் ஆண்டவர் இருப்பதால் தான் இன்றைய பதிலுரை பாடல், திருப்பாடல் 51 வாசிக்கிறோம். ஆண்டவரே, என் மீது இறங்கி உம்முடைய பேரன்பை எனக்கு காட்டி என் குற்றம் குறைகளிலிருந்து என்னை காத்துக்கொள்ளும், என்னை துடைத்து பரிசுத்தமாக்கும் என்று சொல்லி தாவீதினுடைய பாடலை, தாவீதினுடைய அந்த மனத்துயர் மன்றாட்டை, தாவீதினுடைய அந்த இறை வேண்டலை இன்று நாம் தயை செய்வாய் நாதா என்று சொல்லி ஆண்டவரை நம்மை நோக்கி கூப்பிட்டிருக்கின்றோம். விவிலியம் ஆண்டவரை பற்றி சொல்லக்கூடியதெல்லாம், திருவிவிலியம் ஆண்டவருடைய அந்த இயல்பையும் அவருடைய குணங்களையும் சொல்லுகிற பொழுது எல்லாவற்றுக்கு மேலாக உயர்த்தி காட்டக்கூடிய ஒரு பண்பு ஆண்டவருடைய தயை, ஆண்டவருடைய பரிவு, ஆண்டவருடைய பேரிரக்கம். எனவேதான் தாவீது மன்னன் தன்னுடைய வாழ்க்கையிலே தவறி போன போது
ஆண்டவருடைய விருப்பத்துக்கு மாறாக அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே வீழ்ந்த போது, ஆண்டவருக்கு எதிராக அவன் பாவம் செய்த போது, தன்னுடைய பாவத்தை உணர்ந்து தன்னுடைய தவறான வாழ்வையும் உணர்ந்து ஆண்டவருக்கு முன்னால் வந்து கதறினான், ஆண்டவரே, உம்முடைய பேரன்புக்கேற்ப என் மீது இறங்கும். ஆண்டவரே, உம்முடைய பேரன்புக்கேற்ப என் குற்றம் குறைகளை துடைத்தருளும். நீர் என்னை கழுவும், நான் தூய்மையாவேன், நான் மீண்டும் உம்முடைய பிள்ளையாவேன் என்று சொல்லி அவன் ஆண்டவரிடம் மன்றாடிய போது, ஆண்டவர் அங்கே கண்டிக்கிறவராக அல்ல, அவன் தவறு செய்திருந்தாலும் அவனை தண்டித்து தண்டனை தீர்ப்பு கொடுக்கக்கூடியவராக அல்ல, அவனுக்கு இரக்கம் காட்டக்கூடியவராக கடவுள் அங்கே அவன் மீது பரிவு கொண்டார் என்று சொல்லி இறை வார்த்தை தாவீதினுடைய வரலாறு நமக்கு எடுத்து சொல்லுகிறது. அப்படிப்பட்ட இறைவார்த்தை சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளை எல்லாம் நம்பி இறைவனுடைய அந்த பேரிரக்கத்தையும் அவருடைய பேரன்பையும் நாம் நம்முடைய வாழ்க்கையில் விசுவசித்து இந்த நாளில் இதோ இந்த புனிதமான ஆலயத்தை, திருத்தலத்தை, இயேசு வாழும் இந்த ஒரு உன்னதமான இடத்தை நாம் தேடி வந்திருக்கின்றோம். ஆண்டவர் படைப்பினுடைய தொடக்கத்திலிருந்து இன்று அவருக்கு முன்னால் அமர்ந்து ஜெபிக்கிற அவருடைய விசுவாசிகளாகிய, அவருடைய நம்பிக்கையாளர்களாகிய, அவருடைய அன்பு பிள்ளைகளாகிய நம் எல்லோருக்கும், நம்முடைய குடும்பங்களுக்கும் அவர் செய்கிற ஒரே காரியம், அவர் தயவு காட்டுகிறார். நாம் தகுதியற்றவர்கள். ஆண்டவருடைய அன்பை பெறுவதற்கு பல நேரங்களில் நாம் அந்த உரிமையை இழந்து நிற்கின்றவர்கள். ஆண்டவரிடம் கேட்டு பெறுவதற்கு பல நேரங்களில் நமக்கு அந்த ஒரு தகுதியை நாமே இழந்து ஆண்டவருக்கு முன்னால் சிறுமைப்பட்டு நின்றாலும், ஆண்டவருக்கு முன்னால் தாழ்ந்து போய் கிடந்தாலும், ஆண்டவர் அவருடைய தயையையும் பரிவையும் இரக்கத்தையும் இந்த திருத்தலத்திலே நம்மீது பொழிகிறார். அவரை தேடி வந்திருக்கக்கூடிய நமக்கும் நம் குடும்பங்களுக்கும் நாம் விரும்புவதற்கும் எதிர்பார்ப்பதற்கும் மேலாக அவருடைய அந்த பேரன்பினுடைய உள்ளத்திலிருந்து ஆசீர்வாதங்களை அள்ளி பொழிந்து கொண்டிருக்கிறார். இதைத்தான் என்ற இறைவார்த்தை நமக்கு சொல்லுகிறது. ஆண்டவர் நம்மை அனுப்புகிற போது இந்த திருத்தலத்தில் நாம் ஜெபித்து அவருக்கு நன்றி செலுத்தி அவருடைய ஆசீரோடு புறப்படுகிற பொழுது நம்மிலே யாரும் வெறுமையாய் இந்த இடத்திலிருந்து புறப்படுவதில்லை. உள்ளத்திலே கவலையோடு ஆண்டவர் நம்மை அனுப்புவதில்லை. எனவேதான் இயேசு ஆண்டவர் இந்த உலகத்திலே பணியாற்றி ஆயிரக்கணக்கான மக்களை, வாழ்க்கையிலே சோர்ந்து போனவர்களை, வாழ்க்கையிலே தள்ளாடியவர்களை, பல்வேறு காரணங்களால், பல்வேறு பிரச்சனைகளால், உடல் நோய்களால், குடும்பத்தினுடைய கவலைகளால் முடங்கி போனவர்களை நோக்கி ஆண்டவர் சொன்னார், எல்லோரும் என்னிடம் வாருங்கள். எல்லோரும் சுமை சுமந்து சோர்ந்து போனீர்களா? என்னை நோக்கி வாருங்கள், நான் உங்களுக்கு என்னுடைய அமைதியை, அன்பை, சமாதானத்தை கொடுப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் இந்த திருத்தலத்திலே திரு இதய ஆண்டவராய் நமக்கு முன்னால் அவர் எழுந்தருளி இருக்கின்றார். அந்த ஆண்டவர் தன்னுடைய இதயத்தை காட்டி, நான் உன்னை எந்த அளவுக்கு அன்பு செய்கிறேன் என்பதை என்னுடைய இதயத்தை பார்த்து தெரிந்து கொள். என்னுடைய இதயத்தை, கிழிக்கப்பட்டிருக்கிற இதயத்தை, இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டு பாய்ந்து உன்னை நோக்கி ஓடி வருகிற இதயத்தை இதோ என்னுடைய விரலால் நான் உனக்கு சுட்டி காட்டுகிறேன். உன்னை நான் இந்த இடத்திலே வைத்திருக்கின்றேன். உன்னுடைய பிள்ளைகளை நான் என்னுடைய இதயத்திலே தாங்குகிறேன். உன்னுடைய வாழ்க்கையினுடைய கவலைகளையும் தேவைகளையும் என்னுடைய இதயத்திலே நான் வைத்திருக்கின்றேன். உன்னை எப்படி நான் வெறுமையாய் அனுப்புவேன்? உன்னை எப்படி நீ வந்தது போலவே கண்ணீரோடு கவலையோடு அனுப்புவேன்? என்னுடைய இதயத்திலிருந்து நான் உனக்கு என்னுடைய இரத்தத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வாதமாய் கொடுத்து, உன்னுடைய தாகத்தை தணித்து, உன்னுடைய பயத்தையும் கவலையையும் போக்கி, உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லாவிதமான முடக்கங்களையும், நீ வாழ்க்கையில் அனுபவிக்கிற நெருக்கடிகளையும் நான் பார்த்து உன்னை விடுவித்து அனுப்புவேன். என்னுடைய இதயத்திலிருந்து வருகிற ஆசீரை நீ பெற்றுக்கொள்வாய் என்று சொல்லி அவருடைய தயவை,
அவருடைய பேரிரக்கத்தை, அவருடைய பேரன்பை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார் என்பதைத்தான் இந்த புனித திருத்தலத்தில் நமக்கு முன்னால் நம்மை நோக்கி நம்முடைய வாழ்வை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற அந்த ஆண்டவர் இந்த நாளில் நமக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தினுடைய அந்த வாக்குறுதியை, அந்த வார்த்தைகளை நமக்கு தருகிறார். நினைத்து பார்க்க முடியாத காரியங்களை ஆண்டவர் நம் குடும்பங்களுக்கு செய்து கொண்டிருக்கிறார். நான் மனிதனுடைய எண்ணங்களை கொண்டிருப்பதில்லை, என்னுடைய எண்ணங்கள் மனிதனுடைய எண்ணங்களை விட உயர்ந்தவை, என்னுடைய திட்டங்கள் எல்லாம் இந்த உலகத்தினுடைய திட்டங்களை விட உயர்ந்தவை என்று ஆண்டவர் சொல்லுவதை நாம் இந்த நேரத்திலே நன்றியோடு நினைத்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதிர்பார்ப்பதற்கு மேலாக, நாம் நம்முடைய வாழ்க்கையில் எது நடக்க வேண்டும் என்று விரும்புகிறோமோ அதற்கும் மேலாக பல மடங்கான ஆசீர்வாதங்களை ஆண்டவர் இந்த திருத்தலத்தில் இந்த நாளில் நமக்கு கொடுக்கிறார். இந்த இடத்திலே நீங்கள் என்ன நோக்கத்தோடு இங்கே ஜெபிக்க வந்திருக்கின்றீர்களோ, என்ன நோக்கத்தோடு ஆண்டவருக்கு நன்றி செலுத்த இந்த நாளிலே அவருடைய மகனாக, அவருடைய மகளாக, அவருடைய அன்பு பிள்ளையாக வந்திருக்கின்றீர்களோ, ஆண்டவர் அவருடைய இரக்கம் மிகுந்த கண்களால் உங்களை நோக்குகிறார். இந்த இடத்திலிருந்து அந்த இரக்கத்தையும் அன்பையும் ஆசையையும் உங்கள் வீடுகள் மீது பொழிகின்றார். நீங்கள் தொழில் செய்யக்கூடிய இடங்கள் மீது ஆண்டவர் அவருடைய கண்களில் இருந்தும் அவருடைய இதயத்தில் இருந்தும் புறப்பட்டு வருகிற அன்பையும் அந்த ஆசையையும் நிறைவாக பொழிகிறார். எனவே நம்முடைய வீடுகளில் இருக்கக்கூடியவர்களுக்காகவும் இயேசுவினுடைய திரு இதயத்துக்கும் அவருடைய அன்புக்கும் இந்த திருப்பலியிலே நன்றி சொல்லுவோம். நம்முடைய குடும்பத்தினர், நம்முடைய பிள்ளைகள் பல இடங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களே, அவர்களையும் நம்முடைய ஜெபத்தை முன்னிட்டு, நம்முடைய விசுவாசத்தை முன்னிட்டு ஆண்டவர் திரு இதயத்தினுடைய ஆண்டவர், திரு அன்பினுடைய ஆண்டவர் இந்த இடத்திலிருந்து தன்னுடைய கரத்தை நீட்டி ஒவ்வொருவரையும் இந்த நேரத்திலே ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் என்னவெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில விரும்புகிறீர்களோ அதை நான் உங்களுக்கு செய்வேன் என்று சொல்லி தன்னுடைய கரத்தை உயர்த்தி ஆசீர்வாதத்தை ஆண்டவர் இந்த நாளிலே, இந்த நேரத்திலே நமக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றார். எனவே இயேசுவினுடைய திரு இதயத்தினுடைய பக்தர்களே, இயேசுவினுடைய திருத்தலத்திற்கு இந்த நாளில் நம்பிக்கையோடு வந்திருக்கிற அவருடைய அன்பு பிள்ளைகளே, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். திருப்பாடல் 118 சொல்கிறது அல்லவா, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. அவருடைய இரக்கம் காலம் காலமாய் நமக்கு பொழியப்படுகிறது. ஒரு நாளைக்கு நம்மை ஆசீர்வதித்து விட்டு அடுத்த நாள் சோர்ந்திருக்கக்கூடியவரோ அயர்ந்திருக்கக்கூடியவரோ நம் ஆண்டவர் அல்ல. நம்முடைய வாழ்க்கையில் நம்மை ஒருபோதும் கைவிடாதவர் இந்த திரு இதய ஆண்டவர். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை கைவிடுவதில்லை, நான் உனக்கு முன்னால் செல்லக்கூடிய கடவுள் என்பதை, நான் உன்னோடு வாழும் தெய்வம் என்பதை திரு இதய ஆண்டவர் அவருடைய உடனிருப்பை, அவருடைய வழிகாட்டுதலை, அவருடைய நிறைவான ஆசீரை இதோ இந்த நேரத்தில் நம் எல்லோருக்கும் கொடுக்கிறார். நம் குடும்பங்களில் ஒவ்வொருவருக்கும் தருகிறார். நம்முடைய பிள்ளைகளை நிறைவாக ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய எதிர்கால திட்டங்களையும் ஆசீர்வதிக்க ஆண்டவர் காத்திருக்கிறார். இந்த திருப்பலினுடைய தொடக்கத்திலே இந்த திருத்தலத்தினுடைய பணியாளர் நம்முடைய பங்கு தந்தை அவர்கள் குறிப்பிட்டது போல, இந்த நாளிலே திருமண வரனுக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காய் ஆண்டவரிடம் ஜெபிப்போம். திருமணத்திற்காக தயாரிப்பு நிலையில் இருக்கக்கூடிய நம்முடைய பிள்ளைகளுக்காய் ஆண்டவரிடம் ஜெபிப்போம். புதிதாக திருமண வாழ்க்கையில் ஈடுபட்டிருக்கிற, திருமண வாழ்க்கையிலே புதிய வாழ்க்கையை தொடங்கி இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காய் ஆண்டவரிடம் ஜெபிப்போம். திருமணமாகி குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கிற, கண்ணீர் வடிக்கிற தம்பதியர்களுக்காக இந்த நாளிலே ஆண்டவரிடம் ஜெபிப்போம். நாம் அப்படிப்பட்டவர்களை இந்த நாளில் ஆண்டவருடைய திரு இதயத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு அவர்கள் விரும்புவதை, அவர்கள் மனம் தேடுவதை, அவர்கள் வாழ்க்கையில் அவர்கள் ஏக்கத்தோடு கேட்பதை ஆண்டவர் கொடுக்கக்கூடியவராக, ஆண்டவர் அதை செய்யக்கூடியவராக, அதை நிறைவேற்றக்கூடியவராக
இந்த திருத்தலத்தில் நம் தெய்வம் இருக்கிறார். எனவே இயேசுவினுடைய திரு இதயத்துக்கு என்னுடைய அன்பார்ந்த சகோதரிகளே, சகோதரர்களே, இந்த நாளில் நிறைவாக நன்றி செலுத்தி, ஆண்டவரே, உம்முடைய பேரின்பமும் பேரிரக்கமும் உம்முடைய தயவும் உம்முடைய அன்பும் எங்கள் வாழ்க்கையில் எங்களை தொடரச் செய்யும். உம்முடைய இரக்கமும் உம்முடைய அன்பும் எங்கள் வாழ்க்கையில் எங்களை மூடிக்கொள்ளச் செய்யும். எல்லா தீமையிலிருந்தும் எங்களை காத்துக்கொள்ளும். எந்த தீமையிலும் நாங்கள் விழுந்து விடாதபடிக்கு உம்முடைய தூதர்களை எங்களுக்கு காவலாக அனுப்பும். எங்கள் பயணங்களை ஆசீர்வதியும். எங்களுடைய தொடர்ந்த வாழ்வு பயணத்தையும் நீர்தாமே கரம் பிடித்து வழிநடத்தும் என்று சொல்லி ஜெபிப்போம். இயேசுவின் திரு இதயம் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் யாருக்காகவெல்லாம் நீங்கள் ஜெபிக்கிறீர்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் தன்னுடைய இதய ஆசீரால் நிரப்புவாராக. ஆமென்.